தமிழகத்திலேயே சேலத்தில்தான் வெள்ளிப் பொருட்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. சேலம் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டை, குகை தாதகாப்பட்டி, பள்ளப்பட்டி, சிவதாபுரம், பனங்காடு, அரியாக்கவுண்டம்பட்டி உள்ளிட்ட பல பகுதிகளில் வெள்ளி பட்டறைகள் உள்ளன. வெள்ளி கொலுசு, அரைஞான் கொடி, குங்குமச்சிமிழ், டம்ளர், கிண்ணம், குடம், மெட்டி என விதவிதமான வெள்ளிப் பொருட்கள் நாள் ஒன்றுக்கு பல கிலோ உற்பத்தி செய்யப்படுகிறது. வெள்ளிப் பொருட்கள் உற்பத்தியில் மட்டும் இந்த பகுதியில் 1,00,000க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் ஓணம் பண்டிகையின் போது பெரும்பாலான பெண்கள் கால் கொலுசு, மோதிரம், பிரேஸ்லெட், செயின் உள்ளிட்ட வெள்ளிப் பொருட்களை அணிவார்கள். இதையொட்டி ஒவ்வொரு ஆண்டும் சேலத்தில் வெள்ளி நகை, வெள்ளி பயன்பாட்டு பொருட்களின் உற்பத்தி களை கட்டும். அதேபோல வெள்ளிப் பொருட்களுக்கான ஆர்டர்களும் சேலத்தில் குவியும். ஆனால் இம்முறை கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதனால் கேரளாவில் ஓணம் கொண்டாட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும், அதேவேளை வீட்டில் ஆடம்பரம் இல்லாமல் எளிமையான முறையில் கொண்டாட கேரள அரசு தெரிவித்துள்ளது. இதனால் நடப்பாண்டில் கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் சுறுசுறுப்பாக இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் கேரளா மூலம் வழக்கமாக வரும் ஆர்டர்கள் வராததால் சேலம் வெள்ளிப் பொருட்கள் உற்பத்தியாளர்கள் கவலை அடைந்துள்ளனர். ஓணம் கொண்டாட்டம் ரத்தால் எதிர்பார்த்த ஆர்டர்கள் வரவில்லை என்பதால் கேரள ஆர்டர்கள் மூலமாக கிடைக்கும் வருவாய் பாதித்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் வியாபாரிகள். எதிர்பார்த்த அளவுக்கு எங்களுக்கு கை கொடுக்கல சார். இந்த சீசன்ல நாங்க இன்னும் அடுத்த கட்டமா தீபாவளியோட ஆர்டரேஜ் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். கேரளா சைட்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நிலச்சரிவு ஏற்பட்டது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த வெள்ளித்துறையில பாதிக்கிற அளவுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுத்துருக்குது. அங்க இருக்கிற மக்கள்லாம் அதனாலுமே கொஞ்சம் தட்டுப்பாடுகள் ஏற்பட்டிருக்கும் பொழுது கால் கொலுசு, வெள்ளி கால் கொலுசு, அருணாக்குடி, தண்டை, இந்த மாதிரி அவங்க காப்பாயிட்டோம், குழந்தைங்க காப்பாயிட்டோம், மெட்டி, இந்த மாதிரி பொருட்கள்லாம் அங்க ஓரளவுக்கு போகுது. பெரும்பாலும் நாங்க இப்போ ப்ரொடக்ஷன் எடுக்கிற பொருள் எல்லாமே ஓரளவுக்கு வெளியே இது பண்ணிடுவோம். இந்த வாட்டி உற்பத்தி பண்ண பொருளே தேக்கமா இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமா இருக்கு. இது நம்பி பாத்தீங்கன்னா இங்க ஒரு 1,50,000 மக்கள் இருக்காங்க. கொரோனாவுக்கு பிறகு மெல்ல மெல்ல வெள்ளி உற்பத்தி மீண்டு வந்த நிலையில் தற்போது வயநாடு நிலச்சரிவால் மீண்டும் வெள்ளி நகை உற்பத்தியாளர்கள் பாதிப்படைந்துள்ளதால் பணியாளர்களும் உற்பத்தியாளர்களும் பாதிப்படைந்துள்ளதாக தெரிவிக்கிறார் வெள்ளி கொலுசு உற்பத்தியாளர் சங்க தலைவர் ஆனந்த்ராஜ். கடந்த கொரோனாவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமா போன ஆண்டு ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. கேரளாவில் ஓணம் பண்டிகை திருவிழா, அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா கொலுசுலாம் ஓரளவுக்கு நமக்கு முன் ஆர்டர் கிடைச்சது. அதனால சில வியாபாரமும் சரி, உற்பத்தியாளர் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. இப்போ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவுனால ஒட்டுமொத்த கேரளாவே பாதிச்சிருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வர வேண்டிய ஆர்டர் பார்த்தீங்கன்னா 100% இப்போ ஒரு 50% 60% தான் வந்திருக்கு. சீசனுக்கு தான் அந்த தொழிலே, அப்படியேப்பட்ட சீசன் திருவிழாவிலே இப்போ ரொம்ப பாதிச்சிருக்குது. வரக்கூடிய காலங்கள் சிறப்பா அமையன்னு நாங்க ஆண்டவன். இது போன்ற பாதிப்புகளால் வெள்ளி உற்பத்தியை மட்டும் நம்பியுள்ள தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் சூழல் உள்ளதாக வெள்ளி உற்பத்தியாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் ஆனந்துடன் செய்திக்குழு.